ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எலியாவை சொல்லப்பட்டிருக்கு. அவர் சுழல் காற்றில் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார். புத்தி உள்ளவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். சபையை கவனியே, இந்த உலகத்தான் சோத்திரம் எனக்கு, இந்த உலகத்துல தான் சம்பாத்தியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தான் சம்பாத்தியம், இந்த உலகத்தான் ஆமே சோத்திரம். என்ன பார்த்தாலும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை விட்டுனாலும் வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் ஒர்க்கு, எல்லாத்துலயும் ஒர்க்கு. ஏன்னா நான் ஒரு நாள் இந்த பூலோகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்று சோத்திரம் ஞாபகம் இல்லாதவர் இந்த பூலோகத்துக்கு பின்னாலே போய் நம்ம ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதை அவர்களுக்கு ஞாபகம் இல்லை, சிந்தனை இல்லை. அதான் புத்திமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இந்த எலியா எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டார்? சுழல் காற்று. இந்த எலியா போக நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போனான் இல்ல, கொண்டு போனான சபையே. எலியா கொண்டு போனாரா? இல்ல கொண்டு போனாரு. உடுத்திருந்த வஸ்திரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த வஸ்திரம் கூட கீறி என்ன செஞ்சிச்சு? எலிஷா என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த பூலோகத்துல எதை சம்பாதித்தாலும் அதை கொண்டு போக முடியாது. எடுத்து கொள்ளப்படுகிறவன் நீதிமான். எடுத்து கொள்ளப்பட வேண்டுமானால் உடு வஸ்திரம் கூட அவன் கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு எலியா. ஆமென். அவர் போகும்போது அவன் சொல்லி எங்கே காற்று போற, அங்க போற, ஆண்டவரே நான் அங்க போச்சேன், எங்க போச்சேன். எலிஷா விட்டலே இல்ல. நீ எங்க போனாலும் நான் வருவேன், நீ எங்க போனாலும் நான் வருவேன். கடைசி அவரை பிரிச்சது ரதங்களும் குதிரை வீரர்களும் அக்கினியும் பிரிச்சிச்சு. பிரிக்கும் போது அவர் ஒரு சால்வை தான் கொடுத்திருந்தார். சபையே, அந்த சால்வையை கூட எலியா என்ன செஞ்சுட்டார்? நீதிமானுக்கு இந்த பூலோகத்துல ஒன்றும் அதுக்கு முதல் எடுத்துக்காட்டியாரு எலியா.